வெல்கம் வியூவர்ஸ். 1970களில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையே நடுங்க வச்ச ஒரு கேஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெண்கள் வெளியில வந்தாதான் ஏதாவது கிரைம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா, அப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட சேஃப்டி இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் அந்த டைம்ல. இன்ஃபேக்ட் இந்த கேஸ் ஹாலிவுட்லயே ஏன் ஒட்டுமொத்த சினிமாலேயே ஒரு புது ஜான்ரையே உருவாக்குச்சு. இன்னைக்கு இந்த ஜான்ரால ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பைன் சில்லிங்கான ஹாலிவுட் படத்துடைய கதையை கேட்கிற மாதிரி இருக்கும் இந்த கேஸ். அப்படி என்ன கேஸ், என்ன கிரைம் அது அப்படின்னா, இது நீங்க கேள்விப்பட்டதும் தான், ஆனா கேள்விப்படாததும் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் வீடியோஸ், கிரைம் சீன் இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்கே இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வந்துடும். அஃபீஷியல் டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னோட கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆயிரத்தி 1974 ஜனவரி 31 வாஷிங்டன்ல இருக்க லிண்டா ஆன் ஹேலி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஈவினிங் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணிட்டு சீக்கிரமாவே தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இரவு 11:30 மணி வரைக்குமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருந்த லிண்டா டைம் அப்ப கரெக்டா மிட் நைட் 12 மணி இருக்கும். இப்ப கீழ் ஃப்ளோர்ல இருக்க தன்னுடைய ரூமுக்கு போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில லிண்டா அவங்களுடைய ரூம்ல இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரூம்மேட்ஸ் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அன்டில் லிண்டாவுடைய ஆபீஸ் இருந்து அந்த கால் வர்ற வரைக்கும். லிண்டாவுடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது. அதுல லிண்டா ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இது லிண்டாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு சின்ன பயத்தை உருவாக்குச்சு. லிண்டா ரொம்பவே அறிவான மற்றும் அழகான ஒரு பெண்மணி. தன்னுடைய யங் ஏஜ்லயே ரேடியோ ஸ்டேஷன்ல வெதர் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தன்னுடைய ஒர்க்குக்கு ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. அப்படி லீவ் போடணும் அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில லிண்டா ஆபீஸ்க்கு போகல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கவும் போகல, அவங்களுடைய ஃபேமிலி பார்ட்டிஸ்லயும் அப்பியர் ஆகல அப்படிங்கும் போது இப்ப லிண்டாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ரூமை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய பில்லோல சில ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா லிண்டாவுடைய பேரண்ட்ஸ் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. லிண்டா காணாம போய் கரெக்டா 1.5 மாசம் கழிச்சு அதே வாஷிங்டன்ல இருக்க 19 வயதான டோனா மேன்சன் அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னோட ரூம்ல இருந்து கொஞ்ச தூரம் மட்டுமே தள்ளி இருக்கிற காலேஜ் ஆக்டிவிட்டி பில்டிங்ல இருக்கிற கான்செர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது காணாம போறாங்க. இந்நாட்கள்ல டோனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு அவன் நிறைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா. ஆனா அது எதுவுமே அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. ஆனா அவ எங்க போறா, ஒரு டேட்டிங்க்கு போறாளா இல்ல ரொமான்டிக் மீட்டிங்க்கு போறாளா அப்படிங்கிற எதுவுமே எங்க கிட்ட சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜும் ரொம்பவே அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருந்ததால போலீஸ் இப்ப மோப்ப நாய்களை வச்சு டோனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. மாயமா மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அந்த காலேஜில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டோனா காணாம போன மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 8 மணிலிருந்து 9:30 மணி வரைக்குமே அவங்க பாக்குறதுக்கு அவங்களுடைய முகத்துல ரொம்பவே பயத்தோட முன்னும் பின்னும் நடந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டோனா ஒரு மேக்ஸி கோட் வியர் பண்ணியிருந்ததாகவும் சொல்றாரு. அகைன் இதிலிருந்து கரெக்டா 1 மாசம் கழிச்சு அதே வாஷிங்டன்ல ஏப்ரல் மாதம் 1974 18 வயதான சூசன் அலைன் ரேன்கோட் தன்னுடைய ரூம்ல லாண்டரியில துணிகளை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனவங்க காணாம
போறாங்க. அகைன் அடுத்த மாதம் மே 1974 அதே வாஷிங்டன்ல ராபர்ட் கேத்தலின் பார்க்ஸ் அப்படிங்கிற இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காணாம போறாங்க. அடுத்த மாதம் ஜூன் 1974 அட் அ டைம்ல பிரிண்டா மற்றும் ஜார்ஜன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற 2 பெண்களும் காணாம போறாங்க. லாஸ்டா ஜூலை மாதம் 1974 ஜானிஸ் மற்றும் டென்னிஸ் அப்படிங்கிற 2 பெண்களும் காணாம போறாங்க. ஓகே, இவ்வளவுதான் கடத்தப்பட்ட பெண்களா அப்படின்னு கேட்டா ஆமா, ஆனா அது வாஷிங்டன்ல மட்டும்தான். இதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாசத்துல உட்டா மாகாணத்திலையும் அதற்கு அடுத்தடுத்த மாசத்துல வேற வேற மாகாணங்கள்ல பெண்கள் காணாம போறது அதிகமாயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த பெண்கள் காணாம போனதுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது காணாம போன இந்த பெண்களுக்கு இடையில ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் 1% கூட சம்பந்தம் கிடையாது. ஆல் ஆர் நியூ டு அதர் ஒன்ஸ். ஆனா இந்த பெண்களுக்கு சில சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கடத்தப்பட்ட பெண்களுடைய வயது 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளதான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் எல்லாருமே யங் உமன், இளமையான பெண்கள். அண்ட் அவங்க எல்லாருமே ப்ரூனட் அப்படின்னா ரொம்பவே அழகானவங்க. எல்லாத்துக்குமே டார்க் பிரவுன் லாங் ஹேர் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது போலீஸ்க்கு ஒரு பொறி தட்டுச்சு. 1970களில் அமெரிக்கா ரொம்பவே மோசமான நிலைமைகளை எதிர்கொண்டுட்டு இருந்துச்சு. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் காரணமா பண தட்டுப்பாடு அந்த டைம்ல எல்லாத்துக்குமே ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல தான் கிரைம் ரேட்டும் ரேஸ் ஆக ஆரம்பிச்சது. ரேப், மர்டர் அப்படின்னு அதுவும் பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய கிரைம்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. எமோஷன்ஸோட ட்ரிகரால தான் நம்ம பெரிய பெரிய தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுல தான் கொலைகளும் அடங்கும். ஆனா எந்த ஒரு எமோஷனும் இல்லாம, கொலைக்கு காரணமே இல்லாம காட்டுல மிருகங்கள் வேட்டையாடுறது எப்படி அதுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி மனுஷங்களை வேட்டையாடுற சில மனித மிருகங்கள் உருவாக ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு மிருக கூட்டம் தான் சார்லஸ் மேன்சன் அண்ட் தி 3 கேர்ள்ஸ். இவங்களால கொல்லப்பட்ட நபர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. ஆனா தொடர்ந்து நிறைய நபர்களை கடத்தி அவங்கள கொல்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த கூட்டத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது எங்களுக்கு கொலை செய்யறதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது, ஆனா எங்களுக்கு இது செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் இவங்கள மாஸ் மர்டரர்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணாங்க. பின்னாட்கள்ல இந்த மாதிரி மாஸ் மர்டரர்ஸ் அனலைஸ் பண்ணி ராபர்ட் ராஸ்லர் அப்படிங்கிற FBI ஏஜென்ட் இவங்கள சீரியல் ஹோமோசைட் அப்படின்னு டேர்ம் பண்றாரு. அது வேற எதுவும் இல்ல, இப்ப நம்ம மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கிற ஒரு பெயர், அதுதான் சீரியல் கில்லர். போலீஸ்க்கு ஒரு பொறி தட்டுச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, ஸோ அது ஏன் ஒரு சீரியல் கில்லரா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ போலீஸ் இப்ப அந்த ஆங்கிள் கேஸை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. கடத்தப்பட்ட அந்த பெண்களுக்கு இடைப்பட்ட நாட்களை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பெண் கடத்தப்பட்டு அடுத்த பெண் கடத்தப்படுறதுக்கு இடைப்பட்ட நாட்கள் என்ன அப்படிங்கறத செக் பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 23, 36, 36, 23, 36, 36 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது ஏதாவது ஒரு கல்ட் கேங்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. அதாவது சாத்தான்களை வழிபடுறவங்க தான் இந்த மாதிரி பெண்களை கிட்னாப் பண்ணி அவங்கள பலி கொடுக்கறாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அந்த வகையில கேஸை கொண்டு போகும் பொழுதும் கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. இந்த பெண்கள் காணாம போய் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கழிச்சு வாஷிங்டன்ல இருக்க டைலர் மவுண்டன்ல சில உடல்கள் மற்றும் மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்படுது. அங்க கிட்டத்தட்ட 5-6 பெண்களுடைய மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்ப போலீஸ் காணாம போன பெண்களுடைய ஏதாவது ரிமைன்ஸ் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் பொழுதுதான் அங்க இருந்த எல்லா உடல்களும் மண்டையோடுகளும் காணாம போன லிண்டா, சூசன், ராபர்ட்டா, பிரண்டா மற்றும் ஜானிஸ் பெண்களுடைய தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இது வாஷிங்டன்ல காணாம போன 8 பெண்கள்ல 5 பெண்களுடைய ரிமைன்ஸ் அங்க இருந்துச்சு. ஆனா உட்டா மாகாணத்துல இன்னும் 8 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல மாகாணத்துல பல பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பெண்கள் கடத்தப்படுறாங்க, ஆனா கடத்தப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆர் அந்த பெண்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிட்னாப் பண்ண மாதிரியும் இல்ல. சோ யாரோ ஒரு நபர் கூட அவங்களே விருப்பப்பட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான நிலைமையில தான் சில ஐ விட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. 1974 ஜூலை மாதத்துல செமாமிஸ் ஸ்டேட் பார்க்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று அப்ப நடந்துருந்துச்சு. அப்பதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட் அ டைம்ல ஜானிஸ் மற்றும் டென்னிஸ் அப்படிங்கிற 2 பெண்களும் காணாம போயிருந்தாங்க. ஸோ போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அங்கதான் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க, அதுல யாராவது ஒரு ஐ விட்னஸ் கூடவா இல்லாம போயிருப்பாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரி சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அங்கிருந்த நபர்கள் பார்க்குக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நபர் லைட் பிரவுன் கலர்ல Volkswagen
பீட்டில் காரோட நின்னுட்டு அங்கிருந்த எல்லா பெண்கள் கிட்டயுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அப்படி அவன் நின்னுட்டு இருந்த இடம் பெண்களுடைய ரெஸ்ட் ரூமுக்கு சில அடி தூரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ பெண்கள் அங்க வர்றப்ப அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான், அவனுடைய டெஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவான, அதே நேரத்துல பெண்களை கவர்ற வகையில ரொம்பவே அழகான, ரொம்பவே டீசென்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ போலீஸ் அவன் வச்சிருந்த Volkswagen பீட்டில் காரை வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு வாஷிங்டன்ல எத்தனை பேர் இந்த மாடல் காரை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுல நூற்றுக்கணக்கான பெயர்கள் வந்துச்சு. அதே நேரத்துல போலீஸ் அந்த பார்க்ல இருந்த நிறைய பேர்கிட்ட அவனுடைய டெஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி எல்லாருமே சொன்ன அடையாளங்களை வச்சு ஒரு ஸ்கெட்ச் வரையப்பட்டுச்சு. அங்கிருந்தவங்க அவனுடைய கையில ஒரு பெரிய ஸ்லிங், அதாவது ஒரு பெரிய கட்டு போட்டுட்டு இருந்தான் அப்படின்னும், காணாம போன ஜானிஸ் கிட்ட அவன் ஏதோ தூரத்துல நின்னுட்டு இருக்க தன்னுடைய காரை கையை காட்டி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாள் காணாம போன டென்னிஸ்க்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. சோ போலீஸ் இப்ப அவனுடைய ஸ்கெட்சை மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. அப்பதான் ஆகஸ்ட் 1974 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த கால்ல பேசின ஒரு பொண்ணு ரொம்பவே பதட்டமா, நீங்க மீடியால பப்ளிஷ் பண்ண ஸ்கெட்ச் அப்படியே என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் உடனடியா அவங்க கிட்ட நேர்ல போய் விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் எலிசபெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிசபெத் ஃபர்தரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாட்களாகவே அவனுடைய நடவடிக்கை சரியில்லை. நைட் எல்லாமே ரொம்ப நேரம் எங்கேயோ போயிட்டு வர்றதாகவும், அண்ட் சில நேரங்கள்ல சில நாட்கள்ல அவன் எங்க போறான் அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட என்கிட்ட சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொல்றதை கேட்டு போலீஸ்க்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. பட் எலிசபெத் அடுத்து சொன்னதை கேட்டு போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. அப்படி எலிசபெத் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய கார்ல ஒரு ரத்தக்கரை படிஞ்ச கத்திய பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் உடனடியா அது என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி எலிசபெத் சொன்னது என்ன கார் அப்படின்னா, Volkswagen Beetle. கேஸ்ல எந்த ஒரு சின்ன மூவ் கூட இல்லாத அந்த நேரத்துல இவ்ளோ பெரிய க்ளூ கிடைச்ச உடனே, இவ்ளோ பெரிய எவிடன்ஸ் கிடைச்ச உடனே எலிசபெத் கிட்ட அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட அட்ரஸை கேட்டு வாங்கி அவனை பிடிக்கிறாங்க. போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தப்ப இவன் தான் நம்ம தேடி வந்த நபரா அப்படின்னு டவுட் வந்துச்சு. பிகாஸ் அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா கிளியரா ஷேவ் பண்ணி ரொம்பவே அழகான, ரொம்பவே சார்மிங்கான ஒரு ஆளா இருந்தான். சோ போலீஸ் எலிசபெத் கிட்ட அகைன் இவன் தான் நீங்க சொன்ன ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எலிசபெத் ஆமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ போலீஸ் தொடர்ந்து அவனை விசாரிக்கும் பொழுது அவனும் எந்தவித பதட்டமும் இல்லாம, எந்தவித பயமும் இல்லாம, ரொம்பவே கான்பிடென்ட்டா, ரொம்பவே பொலைட்டா போலீஸ் கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தியோடோர் ராபர்ட் கோவல் அப்படின்னு சொல்றான். அவனை ஃபுல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு போதுமான எந்த விதமான க்ளூவுமே கிடைக்கல. அதனால அவனை ரிலீஸ் பண்றாங்க. மறுபடியுமே இந்த கேஸ் எங்கேயுமே நகராம அப்படியே நின்னுச்சு. கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. சோ இந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிச்சது. போலீஸ்க்கு அடுத்தது ஏதாவது ஒரு பொண்ணு காணாம போனாங்க அப்படின்னா அவங்களுடைய லீடை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது வாஷிங்டன்ல பெண்கள் காணாம போறது அப்படியே ஸ்டாப் ஆகுது. சோ போலீஸ் இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அன்டில் உட்டால் இருந்து ஒரு பொண்ணுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் வாஷிங்டன்ல எப்படி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெண்கள் காணாம போனாங்களோ அப்படிதான் இப்ப உட்டாலையும் பெண்கள் காணாம போக ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அகைன் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா ஆர் கிட்னாப்பிங் கேஸா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் 1975 ஆகஸ்ட் மாதத்துல போலீஸ் இரவு நேரத்துல பேட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கார் ஹெட்லைட் இல்லாம ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருந்ததை பார்த்த போலீஸ் பேட்ரோல் கார் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஆனா தன் அந்த போலீஸ் கார் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஹெட்லைட் போடாம போயிட்டு இருந்த அந்த கார் இன்னுமே ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சது. இதை பார்த்த போலீஸ் பேட்ரோல் கார் தன்னுடைய சைரன் ஆன் பண்ணி இன்னுமே வேகமா அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல இன்னுமே மற்ற போலீஸ்காரர்களும் அந்த சேசிங்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க, சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
அப்படி இருந்தாலுமே அந்த கார் மின்னல் வேகத்துல போயிட்டு இருந்துச்சு. ஆனா போலீஸும் அதே வேகத்துல சேஸ் பண்ணி போய் கிட்டத்தட்ட 4-5 கார்கள் சேர்ந்து அந்த காரை ரவுண்ட் அப் பண்றாங்க. அதன் பிறகு அந்த கார்ல இருந்த நபரை கைது பண்ணி உடனடியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த ஓனரை பார்த்தா குற்றவாளி மாதிரியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல, அதற்கு மாறா ரொம்பவே டீசென்ட்டா ஒரு ஹேண்ட்ஸமான காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தான். சோ போலீஸ் ஜஸ்ட் அவன் மேல ஹெட்லைட் போடாம காரை ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு போனதுக்கான அந்த சார்ஜஸ் மட்டும் போடுறாங்க. ஆனா அவனுடைய காரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஒரு பெரிய லெதர் ஜிம் பேக் இருந்துச்சு. அந்த பேக்கை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பேக்குள்ள 2 ஸ்கீ மாஸ்க், லெதர் கிளவுஸ், ஐஸ் பிக் மற்றும் முக்கியமா ஒரு ஹேண்ட் கஃப் இருந்துச்சு. போலீஸ்க்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. கரெக்டா இதில் இருந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடி கேரல் டாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி போலீஸ் கிட்ட தன்னை ஒருத்தன் கடத்தி அவனுடைய காருடைய ஸ்டேரிங்ல ஹேண்ட் கஃபை வச்சு லாக் பண்ண முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப போலீஸ் கேரல் கிட்ட அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தான், அவனுக்கு ப்ளூ ஐஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவன் எந்த கார்ல உங்களை கடத்தினான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கேரல் Volkswagen Beetle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இப்ப போலீஸ் சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கிற இந்த காரும் Volkswagen Beetle கார் தான். அண்ட் கேரல் சொன்ன டிஸ்கிரிப்ஷனும் இவனுக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. அண்ட் இனிமே கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேரள நேர்ல கூப்பிட்டு இவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த நபரை காமிச்சு இவன் தான் அன்னைக்கு நைட் உன்னை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணானா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு கேரளும் எஸ் இவன் தான் என்னை கடத்தின நபர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கையோட காரை ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு போன சார்ஜஸோட கிட்னாப்பிங் சார்ஜஸும் சேர்த்து போடப்படுது. அடுத்து 24 மணி நேரங்கள் கழிச்சு கோர்ட்ல அவனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதுதான் தெரிய வருது, சில மாதங்களுக்கு முன்னாடி எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல தனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படி எலிசபெத் சொன்ன நபரும் இவனும் ஒரே நபர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஏன்னா இவனுடைய பெயரும் தியோடர் ராபர்ட் கோவல் தான். இவன் வேற யாரும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இப்படியெல்லாம் ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு இவனுக்கு மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது அப்படின்னு ஆச்சரியம் கலந்த பயத்தோட கேள்வி கேட்ட அமெரிக்கால இப்ப கூட நீங்க ஒருத்தர்கிட்ட போய் இவனுடைய பெயரை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல சில்ஸ் ஏற்படும், ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். ஏன் இப்ப நான் உங்ககிட்ட அவனுடைய பேரை சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், உங்களுடைய உடம்பு சிலிர்த்து போகும். நீங்க கேட்கலாம், அதான் அவனுடைய பெயரை சொல்லிட்டீங்களே, அவனோட பேரு தியோடர் ராபர்ட் காவல் தானே அப்படின்னு. ஆனா அது அவனுடைய ஒரிஜினல் நேம். எப்படி நம்ம ஊர்ல திரு மகாத்மா காந்திய மோகன்தாஸ் கரம்சந்த்னு சொன்னா சில பேருக்கு தெரியாதோ, அப்படிதான் இவனை தியோடர் ராபர்ட் காவல்னு சொன்னா தெரியாது. ஆனா இந்த உலகத்துல இவனுடைய அடைப்பெயர் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அவன் தான் அமெரிக்காவுடைய மோஸ்ட் நோட்டோரியஸ், சார்மிங், இன்டெலிஜென்ட், அதே நேரம் சைக்கோபேத்திக் சீரியல் ரேபிஸ்ட் அண்ட் கொடூரமான சைக்கோ கில்லர் டெட் பண்டி. சொசைட்டில எப்படி ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டமைத்து வச்சிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ள அடங்குறவன் தான் டெட் பண்டி. ஒரு மனிதனுக்கு நல்ல படிப்பு, ஒரு நல்ல வேலை, அழகான மனைவி, குழந்தை, இது எல்லாமே இருந்தாலே அவன் ஒரு ஹாப்பியான ஃபேமிலி மேன் அப்படின்னும் அவனுடைய லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே இருந்தும் இவ்வளோ பெர்ஃபெக்டான லைஃபை வச்சுக்கிட்டுமே ஏன் இவன் இந்த மாதிரியான கொலைகளை பண்ணணும்? எது இவனை இவ்வளோ பெரிய சைக்கோ சீரியல் கில்லரா மாத்துச்சு? கதையே இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. டெட் பண்டியுடைய இன்னுமே சுவாரஸ்யமான அதிர்ச்சி ஊற்ற ரொம்பவே பயங்கரமான சம்பவங்களை இதோட பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். டெட் பண்டியை பத்தி ரொம்ப நாட்கள் வீடியோ போடும்படி கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. டெட் பண்டியுடைய இந்த பார்ட் 1 வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். டெட் பண்டியுடைய கோர தாண்டவமான பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.